சதுர்யுகத்தில் 2ஆம் யுகமான திரேதா யுகத்தில் தசரத மைந்தர்களான ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியும் லக்ஷ்மணனும் கிஷ்கிந்தையிலிருந்து கிளம்பி வானர கூட்டங்களுடன் இலங்கையை நோக்கி மேற்கு தொடர்ச்சி மலைகளின் அடர்ந்த காடுகள் வழியாக சென்று கொண்டிருந்தனர். அவர்களோட முகங்கள் இடைவிடாத பயணத்தின் சோர்வை பிரதிபலித்தது. சூரியன் மேலே எரிஞ்சிட்டு இருந்த அந்த நேரம் அவர்களை சுற்றியுள்ள காடு வனவிலங்குகளின் தொலைதூர ஒலிகளால் சலசலத்தது. ராமர் தன்னோட நெத்தியில வழிந்த வியர்வையை தொடச்சிட்டே மெதுவா நடந்தாரு. லக்ஷ்மணா, இந்த காடு நீண்டுட்டே போகுது, வெப்பம் நம்மளை சோர்வடைய செய்யுது அப்படின்னு சொல்ல லக்ஷ்மணன் தலையசைச்சிட்டே, நீங்க சொல்றது சரிதான் அண்ணா, தாகத்துல வானர வீரர்களும் ரொம்ப சோர்வடைஞ்சிட்டாங்க, தண்ணி இல்லைன்னா மேற்கொண்டு போற நம்மோட பயணம் ரொம்ப தாமதமாயிடும். திடீர்னு இலைகளோட சலசலப்பு சத்தம் அதிகமா கேட்டது. நிழல்லிருந்து ஒரு அமைதியான உருவம் வெளியில வந்தது. மெல்லிய புன்னகையோட ஒரு வயதான முனிவர் கையை உயர்த்தி ஆசீர்வதிச்சாரு. தசரத மைந்தர்களே, நீங்கள் சரியான பாதையில் செல்கிறீர்கள், நீங்கள் காக்கும் தர்மம் உங்களுக்கு துணை இருக்கும், வெற்றியுடன் திரும்புங்கள் அப்படின்னு சொல்ல ஸ்ரீராமர் கூப்பிய கைகளோட அவரை வணங்கி நின்றாரு. முனிவரே, உங்கள் வார்த்தைகள் எங்கள் சோர்வுற்ற இதயங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறது. களைப்புற்ற எங்கள் வறண்ட தேகத்துடன் பயணத்தை தொடர தண்ணீரை தேடுகிறோம், தாங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த முனிவர், ராமா, நீ நிற்கும் இந்த புனித மண்ணிற்கு அடியில் கங்கையே இருக்கிறது அப்படின்னு சொல்ல உடனே லட்சுமணன் ஆச்சரியத்தோட, அந்த கங்கா நதி இந்த பூமிக்கு அடியில மறைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்க முனிவர் தலையசைச்சாரு. ஒரு காலத்துல அகத்திய மகரிஷி இந்த நிலத்திற்கு விஜயம் செய்தாரு. தன் ஞானத்தால முக்காலத்தையும் உணர்ந்த அவரு தன்னுடைய கமண்டலத்தில் கங்கை உட்பட பல புனித நீர்களை இங்கே புதைத்தார். அந்த புதையல் இங்கே செயலற்ற நிலையில் உள்ளது. அப்ப அந்த ஸ்ரீராமர் முன்ன வந்து, முனிவரே, தங்கள் ஆசியோட அந்த புனித தீர்த்தத்தை மீண்டும் மண்ணுக்கு அடியிலிருந்து மீட்கிறேன் அப்படின்னு சொல்லி தலை குனிந்து தன்னுடைய வில்லெடுத்து அதுல அம்பு பூட்டி பூமியில் எய்தாரு. உடனே அங்கிருந்து ஒரு நீரூற்று பீரிட்டு வெளியில வந்து நதியா பாய்ந்தது. அவங்க எல்லாருடைய முகத்திலையும் புன்னகை. ராமனும் லட்சுமணனும் தண்ணீருக்கு அருகில் மண்டியிட்டு புனித நீரோடையை தங்கள் கைகளில் பிடித்து குடித்தனர். தர்மத்தின் வழியில் நடப்பவர்களுக்கு கிடைக்கும் புண்ணியங்களை இந்த நதி நமக்கு நினைவூட்டட்டும். புதையலாக மண்ணுக்குள் வைத்திருந்த புனித நீர் ஆறாக ஓடியமையால் அதை வைப்பாறு என்று அழைப்பார்கள் அப்படின்னு அந்த முனிவர் சொல்ல எல்லாரும் அந்த முனிவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இலங்கைக்கு சீதையை மீட்பதற்கான தங்களோட பயணத்தை தொடர்ந்தாங்க. துவாபர யுகத்துல பஞ்சபாண்டவர்கள் திரௌபதியோட தென்மண்டலத்தில் இருக்க பிரம்மாண்டமான மகாலிங்க மலையை வந்தடைஞ்சாங்க. கடினமான தங்களுடைய பயணத்துக்கு அப்புறம் அவங்க புத்துணர்ச்சி அடைவதற்கும் சிவபூஜை செய்வதற்கும் ஒரு நீரூற்றோ நதியோ எங்கேயுமே அவங்க கண்களுக்கு புலப்படல. ஒரு பெரிய மரத்துக்கு அடியில நின்னுட்டு இருந்த திரௌபதி தன்னோட கவலை